வெல்கம் பேக் டு மை சேனல் இங்கிலீஷ் வித் ரீது. இன்னைக்கு நம்ம டே 29 கிளாஸ்ல இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நம்ம ஃபுல் ரிவிஷன் பண்ண போகிறோம். இந்த 28 டேஸில், அதாவது 4 வாரத்தில் என்னென்ன நம்ம படித்தோமோ, சும்மா ஒரு சின்ன ரொம்ப அட்வான்ஸ் டெஸ்ட்லாம் கிடையாதுங்க. கொஞ்சம் டாப்பிக்கில் டீப்பாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் ரொம்ப அட்வான்ஸ்டாக இல்லாமல் பேசிக்காக ஒரு வெளியே போனால் ஒரு ஹாய் ஹலோ, ஒரு நார்மலாக எனக்கு இது வேணும் அது வேண்டாம், நான் அங்கே போகிறேன் வரேன், அந்த மாதிரி பேசிக்காக இது பண்ணுற அளவுக்கு ஒரு டெஸ்ட் இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிவிஷன் முடிஞ்சிடும். நாளைக்கு டே 30th டெஸ்ட் எடுக்க போகிறீங்க. பேசிக்காக ஒரு பிகினர்ஸாக நான் ஓரளவுக்கு வெளியே போனால் ரொம்ப லாங் சென்டென்ஸ்லாம் வேண்டாம், அளவுக்கு பேசிடுவேங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேச போகிறீங்க. ஓகேவா? நீ 29 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு ரிவிஷன் போயிடலாமா? படித்தது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அண்ட் வேர்பு எந்த சப்ஜெக்ட் எப்படி வரணுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன். எப்பயுமே சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கணும், அண்ட் ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வேர்ப் தான் எடுக்கணும். இதில் எது சப்ஜெக்ட்லேயே 7 சப்ஜெக்ட் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் ஐ, ஹீ, ஷீ, இட்டெல்லாம் சிங்குலர் சப்ஜெக்ட். இது எல்லாத்துக்குமே சிங்குலர் வேர்பான ஆமு வேர்புக்கு ஒரு ஆக்ஷன் வேர்ப், ஒரு ஈட்னா ஈட்டுக்கு ஒரு எஸ் போட்டுட்டிங்கன்னா அது சிங்குலர் வேர்பு. ஈட்டை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது ப்ளூரல் வேர்புன்னு சொல்லுவோம். இஸ்ஸு, வாஸு, பி வேர்பில் இஸ்ஸு வாஸும், டூ வேர்பில் டஸ்ஸு, ஹேவ் வேர்ப்ஸில் ஹேஸு, இதெல்லாமே சிங்குலர் வேர்ப்ஸ். சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு இந்த வேர்ப்ஸ் தான் வரும். ஓகே, ப்ளூரல் சப்ஜெக்ட் என்னென்ன? வி, யூ, தே, இதெல்லாம் ப்ளூரல் சப்ஜெக்ட்டு. யூ சிங்குலராகவும் இருக்குது ப்ளூரலாகவும் இருக்கனால நம்ம டாமினண்ட்டாக இருக்கிற ப்ளூரல் வேர்பை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ யூக்கு எஸ் போடாமல் எழுதணும் வேர்பை. ஆர் வேரெல்லாம் ப்ளூரல் வேர்ப்ஸு. டூ வேர்ப்ஸில் டூ ப்ளூரல் வேர்பு. ஹேவ் வேர்ப்ஸில் ஹேவ் ப்ளூரல் வேர்பு. அவ்வளோதாங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆம் கூட இஸ் வாஸ் கூட எல்லாம் ஐஎன்ஜி வரும். மற்ற எது கூடவும் ஐஎன்ஜி வராது. ஸோ இஸ் ஆர் வேர் வந்துச்சுன்னா அது பக்கத்துலேயே ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அந்த வேர்ப் ஐஎன்ஜியாக இருக்கும். இது கிளியரா? ஓகே, இதுதாங்க ரூல்ஸு. இப்போ ஆன்சருக்கு போயிடலாமா? வாங்க. ஸோ ஹீ டேஷ் டு ஸ்கூல். கோவா, கோஸா, கோயிங்கா? ஃபர்ஸ்ட் என்னங்க பார்க்கணும்? ஷீங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். கண்டிப்பாக சிங்குலர் வேர்பாக தான் இருக்கும். சிங்குலர் வேர்ப்னா இதில் எஸ் போட்டது தான் சிங்குலர் வேர்ப். ஸோ எது எங்கே எஸ் போட்டிருக்கு? கோஸ். ஓகேங்களா? இப்போ இந்த கோ வராது, ஏன்னா இது ப்ளூரல் வேர்ப். புரிஞ்சிருச்சு. ஏன் இந்த கோயிங் வராது? ஐஎன்ஜி வரணும்னா ஐஎன்ஜி பக்கத்தில் என்ன இருக்கணும்? இந்த பி வேர்ப்ஸ் இருக்கணும். இஸ்ஸு, வாஸு, ஆறு வேறு ஏதாச்சும் இருந்தால் தான் ஐஎன்ஜி போட முடியும். சும்மா இந்த அது பேர் என்ன, சும்மா ஒரு ஐஎன்ஜி வராது. அண்ட் இந்த டூ வச்சு டூ ரைட்டிங் அப்படின்னு அது கூட ஐஎன்ஜி வராது. ஹேவ் ரைட்டிங் அப்படியெல்லாம் வராது. இந்த வேர்ட்ஸ் கூட எல்லாம் தான் வரும். ஓகேங்களா? அதனால இந்த ஐஎன்ஜியும் வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கிளியரா? இது கரெக்டு, இது ஏன் இது ரெண்டு தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து தே டேஷ் பிளேயிங் நவ். தே, அப்போ ஐஎன்ஜி வந்திருக்கு. ஐஎன்ஜி வந்தாலே என்ன வரும்? இஸ்ஸு, வாஸு, ஆறு வேரில் ஆம், இது எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்று வரும். ஆம் போடுறதுக்கு அது என்ன? ஐயா கிடையாது. ஸோ அது தேங்கிறது என்ன? ப்ளூரல் வேர்பு. ப்ளூரல் வேர்ப்னா ஐஎன்ஜி பக்கத்தில் ப்ளூரல் வேர்பு ஐஎன்ஜியும் வருது. ப்ளூரல் வேர்பு ஐஎன்ஜியும் வருது. அப்போ ப்ளூரல், இது அது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட்டு. ஸோ ப்ளூரல் வேர்பு தான் வரணும். ஐஎன்ஜி வேறு இருக்குது, இங்கே ஐஎன்ஜி வேறு இருக்குது. ஸோ ஐஎன்ஜி போடணுன்னா ஒன்றா ஆர் இருக்கும், இல்லைன்னா வேறு இருக்கும். ஆப்ஷனில் என்ன இருக்குது? ஆர் தான் இருக்குது. தே ஆம் வருமா? ஆம்ங்கிறது ஒரு தனிப்பிறவி, ஐயோட தனிப்பிறவி. ஸோ ஆம் வராது தே கூட. இஸ் வருமா? இஸ் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு, இது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுங்க. ஸோ ஆர் தான் வரும். ஓகேவா? ஓகே, ஹீ டேஷ் லைக் ஐஸ்கிரீம். ஹீ டோன்ட் லைக்கா, டசன்ட் லைக்கா, நாட் லைக்கா? இந்த நாட்டெல்லாம் தனியாக வராதுங்க. நான் சொல்லியிருந்தேன் இந்த ஐஎன்ஜி வேர்டு தனியாக வராது. இது வந்துச்சுன்னா இது பக்கத்தில் இஸ்ஸு, வாஸு, ஆறு வேறு
ஆம் ஏதோ ஒன்று இருக்கணும்னு. அதே மாதிரி இந்த நாட் வந்துச்சுனாலும் அது பக்கத்தில் வந்து இந்த மாதிரி do not, does not, will not, could not, cannot அந்த மாதிரி ஏதோ ஒன்று பக்கத்தில் இருக்கணும். இது தனியாக இருக்கா, அப்போ இது வராது. டோன்ட்டா டசன்ட்டா கரெக்டாக யோசிங்க. ஹீங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலருக்கு போனீங்கன்னா என்ன இருக்கு, டஸ் தான் இருக்கு. ஸோ டசன்ட்டு. எல்லாரும் நிறைய பேர் தப்பு பண்ணுறது இதுதான். டோன்ட் போட்டுருவீங்க. டோன்ட் வந்து எதுக்கு வர்றதுங்க, ப்ளூரலுக்கு வர்றது. நீங்கள் வந்து டஸ் தான் சிங்குலருக்கு வர்றது, ஹீ வந்து சிங்குலர். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் தான் வரணும். புரிஞ்சுதா? டன். அடுத்து the dog dashed loudly. டாக் பார்க்ஸ்னா குலைக்குதுங்க, குலைக்குதுல்ல, அதுதான் பார்க்ஸ்ன்னு சொல்லுவோம். the dog dashed loudly. டாகுங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? the dog. எஸ் போட்டிருக்கா, டாக்ஸா? இல்லை, ஒரே டாக். அப்போ சிங்குலர். சிங்குலருக்குன்னா எஸ் போட்டது வருமா, எஸ் போடாதது வருமா? எஸ் எஸ். ஒரு ஹிந்தி சொல்லி கொடுத்ததுல ஒரு ட்ரிக், எஸ் எஸ். ஸோ எஸ் போட்டது தான் வரும். பார்க்ஸ். ஓகேவா? ஐஎன்ஜி, ஐஎன்ஜி வருமா? இந்த டாக் பார்க்கிங் லவுட்லி வராது. ஏன்னா ஐஎன்ஜி வந்தாலே அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், இஸ்ஸோ, வாசோ, ஆறு, வேறு, ஆம், இது அஞ்சு ஏதோ ஒன்று இருந்தால் தான் இந்த ஐஎன்ஜி வரும், சும்மா வராது. ஸோ பார்க்ஸ். டன். இப்போ ஐ டேஷ் ரெடி. ஐ வந்தாலே அது ஒரு தனிப்பிரிவு. ஐ கூட எது வரும், ஆம் தாங்க வரும். ஆம் ரெடி. ஆறு ஐஸ் ஆறெல்லாம் வராது. ஓகேவா? டன். அடுத்து வி டேஷ் வாட்சிங். வி டேஷ் வாட்சிங் டிவி. ஐஎன்ஜி வந்துருச்சு, அப்படினால இஸ் வாஸ் ஆர் வேறு, ஆம்ல ஏதோ ஒன்று வரணும். ஆம் தனிப்பிறவி, ஐ கூட மட்டும்தான் வரும், வராது. ஸோ விங்கிறது ப்ளூரல். ப்ளூரலில் என்ன இருக்குது, இஸ் வாஸ் சிங்குலரில் இருக்குது. ப்ளூரலில் ஆறு வேறு மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஆறு தான் இருக்குது. இது தனிப்பிரிவு, இது வராது. இஸ் வந்து சிங்குலர் இருக்குது. விங்கிறது நம்ம ப்ளூரல். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் வேர்ப் தான் வரும். அடுத்து த பாய்ஸ் டேஷ் ஃபுட்பால். பாய்ஸ். பாய்ஸ்னா நிறைய பேர், ப்ளூரல். ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்பில் எஸ் வருமா, வராது. ஸோ எது எஸ் இல்லாமல் இருக்குது, அப்போ இதுதான். ஐஎன்ஜி வருமா, வராது. ஐஎன்ஜி வந்தாலும் முன்னாடி ஏதோ ஒன்று வரணும். ஸோ அந்த மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வரும். டன். அடுத்து மை மதர் டேஷ் குக்கிங் நவ். மை மதர் இஸ் ஐஎன்ஜி வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக இஸ் வாஸ் ஆம் இஸ் வாஸ் ஆர் வேரில் ஏதோ ஒன்று வரணும். இங்கே வந்து மதர்ன்னு சிங்குலரு. ஸோ சிங்குலரில் போங்க, ஒன்றா இஸ் வரணும், இல்லைன்னா ஆர் வரணும். சாரி, இஸ் வரணும், இல்லாட்டி வாஸ் வரணும். இஸ் வாஸ் எதாவது இருக்கு, இஸ் இருக்குது. ஆம் ஐக்கு தான் வரும். ஆர் வந்து ப்ளூரலுக்கு, இது சிங்குலர்னால இஸ் போட்டிருக்கீங்க. டன். அடுத்து கேட் டேஷ் ஆன் த வால். கேட். கேட்டுங்க சிங்குலர். சிங்குலர்னா எஸ் போட்டு வரணும். இங்கே எதில் எஸ் இருக்குது, சரி ஐஎன்ஜி வராது, ஏன்னா இஸ் வாஸ் அது மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே, டன். அடுத்து யூ டேஷ் ஈட்டிங். ஈட்டிங்னால ஐஎன்ஜி வந்துச்சு முன்னாடி, அதுதான் இருக்கும். ஸோ யூ, நம்ம யூ வந்து ப்ளூரலில் எடுத்திருக்கோம். ஸோ வந்து ப்ளூரல் எடுத்திருக்கீங்கன்னா இங்கே என்ன வருதுங்க, ஆர் தான் வருது. ஸோ ஆர். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு சிங்குலர் வேர்பு, அவ்வளோதாங்க. வெரி சிம்பிள். இந்த ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது வெரி வெரி ஈஸி. ஓகே, இப்போ வந்து ஒரு 10 டேஸோட கிளாஸ் பக்கம் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸோட ரிவிஷன் வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி. இப்போ மற்ற வீடியோஸில் எடுத்ததுலேருந்து இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறேன். ஸோ நாளைக்கு டெஸ்ட்டு வந்து இப்போ முன்னாடி எடுத்ததை வச்சும் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தாங்க ரொம்ப 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 முக்கியம். ஒரு சென்டென்ஸ்னாலே சப்ஜெக்டும் வேர்பும் தான். ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னாலே மார்க் எடுத்துடலாம். அதுவும் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிற இதுவும் ஒரு இங்கிலீஷோட ஃபவுண்டேஷனே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் அது என்னதுங்க, இந்த டென்சஸ் இருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிட்டீங்கன்னா, சப்ஜெக்ட் வேர்பில் கரெக்டாக இது பண்ணுறது இருந்தாங்க, அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே இங்கிலீஷில் நீங்கள் பாதி இதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தங்க. ஸோ அடுத்து இது பார்த்துடலாம். இதோட வந்து நம்மளோட ரிவிஷன் முடிஞ்சிருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு டெஸ்ட்டில் மீட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஷீ ஹேஸ் அ புக். இதில் நவுன் எதுன்னு கண்டுபிடிக்கணுங்க. இதில் நவுன் எதுங்க? நவுன்னா என்ன?
ஒரு 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 பொருளுக்கு நம்ம கொடுக்குற பேர். ஸோ இதோ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, புக்குன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் நவுன். நேமிங் வேர்ட், நம்ம ஒரு பொருளுக்கு கொடுக்குற நேம், இதுதான் நவுன். ஓகே, இதில் வேர்ப் எது? தே ரன் ஃபாஸ்ட். வேர்ப்னா ஒரு ஆக்ஷன். இதில் எது ஆக்ஷன்? ரன் த ஆக்ஷன். ஸோ இதுதான் வேர்ப். ஓகே, அடுத்து இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே. அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? எந்த ஒரு வேர்டு நவுனை பற்றி சொல்லுதோ அதுதான் அட்ஜெக்டிவ். இதில் ஃபஸ்ட்டு நவுனை கண்டுபிடிங்க. எது நவுன்? எதை பற்றி பேசுகிறோம்? ஒரு டே பற்றி பேசுகிறோம். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் டே. ஒரு நாளை பற்றி பேசுகிறோம். ஸோ எந்த ஒரு வேர்டு அந்த நாளை பற்றி சொல்லுதோ, அந்த நவுனை பற்றி சொல்லுதோ அதுதானே அட்ஜெக்டிவ். ஸோ எது இந்த நாளை பற்றி சொல்லுது? அந்த நாள் எப்படின்னு சொல்லுது? பியூட்டிஃபுல். அந்த நாள் பியூட்டிஃபுல்னு, இந்த பியூட்டிஃபுல்ங்கிற வேர்டு தான் இந்த நாளை பற்றி சொல்லுது. இந்த டேயை பற்றி சொல்றதுனால இதுதான் அட்ஜெக்டிவ். ஓகே, அடுத்து இதில் அட்வர்ப் கண்டுபிடிங்க. அட்வர்ப்ல ஒரு டெக்னிக் இருக்கு. எதெல்லாம் எல்வை, குயிக்லி, ஹெவிலி, ஸ்லோலி, அப்புறம் எல்வை போட்டு வருதோ, பியூட்டிஃபுல்லி, ஒண்டர்ஃபுல்லி, அந்த மாதிரி எதெல்லாம் எல்வை போட்டு வருதோ மோஸ்ட்டாக அதெல்லாம் வந்து அட்வர்பாக இருக்குங்க. அது ஒரு ட்ரிக்கு தான். ஆனால் அட்வர்ப்னா என்னங்க? எந்த ஒரு வேர்டு வேர்பை பற்றி சொல்லுதோ அதுதான் அட்வர்ப். இதில் இந்த குயிக்லி வந்து எதை பற்றி சொல்லுது? இவன் குயிக்குன்னு சொல்லுதா? ஹீ அந்த அவன் இந்த ஹீ குயிக்குன்னு சொல்லுதா? இல்லை, அவன் ஓடுறது தான் குயிக்குன்னு சொல்லுது. கரெக்டா? ஸோ இந்த குயிக்லிங்கிற வேர்டு இந்த வேர்பை பற்றி சொல்லுது. கரெக்டா? ஸோ குயிக்லி தான் அட்வர்ப். எந்த வேர்டு வேர்பை பற்றி சொல்லுது அதுதான் அட்வர்ப். ஓகே, ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். இதில் ப்ரொனவுன் என்னங்க? ப்ரொனவுன் சப்ஜெக்ட் பதிலாக யூஸ் பண்ணுறது, நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன். அதில் ப்ரொனவுனெல்லாம் என்னென்ன வரும்? ஹி, ஷீ, தே, வி, யூ, அதெல்லாம் ப்ரொனவுன் தாங்க. ஸோ இதுதான் ப்ரொனவுன். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே இப்படி கண்டுபிடிக்க சொன்னால் சூப்பராக கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. ஓகே, டன். அடுத்து பாருங்க, ப்ரிப்போஷன். இப்போ இதில் வந்து ப்ரிப்போஷன், இதில் ப்ரிப்போஷன் கண்டுபிடிக்கணும். த கேட் இஸ் அண்டர் த டேபிள். ப்ரிப்போஷன்னா இது இன், ஆன், அட், கீழே, மேலே, சைடில் அப்படிலாம் சொல்கிறது தான் ப்ரிப்போஷன். இதில் எது இருக்குது? அண்டர். ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு டாபிக் புரியாமல் இருந்துச்சுன்னா உடனே நான் ப்ரிப்போஷன் கிளாஸுக்கோ இல்லை அட்வர்ப் கிளாஸுக்கோ போய் கண்டிப்பாக போய் பாருங்கள். அங்கே பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வாங்க. ஷீ இஸ் அஃப்ரைட் டேஷ் டாக்ஸ். அஃப்ரைட் ஃப்ரம் அ, வித் அ, ஆஃப் அ. அஃப்ரைட் ஆஃப். ஃப்ரம்னா இங்கிருந்து அந்த மாதிரி கிடையாது. வித்னா உன் கூட, டாக் கூடயே அஃப்ரைட் ஆகும் இல்லை. ஸோ ஆஃப் தாங்க வரும். ஹீ இஸ் குட் டேஷ் இங்கிலீஷ் இன், அட், ஆன். ஹீ இஸ் குட் அட் இங்கிலீஷ். ஓகேங்களா? குட்டுக்கு வந்தாலே அட் தாங்க வரும் குட் பக்கத்தில். ஓகே, ஸோ ஐ சா டேஷ் எலிஃபண்ட் இன் த ஜூ. எலிஃபண்டா, அண்ட் எலிஃபண்டா. இது ஏ, எலிஃபண்ட், ஏ சவுண்டு தாங்க வருது. ஸோ எலிஃபண்ட் இ, இது வந்து ஒரு வவ்வல் சவுண்டுனால அண்ட் வரும். அடுத்து டேஷ் சன் ரைஸ் இன் த ஈஸ்ட், அண்ட் த. சன்னுனா ஒன்று தான். ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்? த. ஸோ த சன், இதுதாங்க கரெக்ட். ஸோ ஆல்மோஸ்ட் டாபிக் எல்லாம் கவர் ஆகிட்டு, பேசிக்காக நான் ஒரு டெஸ்ட் நாளைக்கு நீங்கள் எழுத போகிறது ஒரு பேசிக்கான டெஸ்ட் தாங்க. இதில் ஜெயிச்சிட்டிங்கனாலே பாதி இது வந்துட்டிங்கன்னு அர்த்தம். அண்ட் அது போக கொஞ்சம் கொஞ்சம் டீப்பான டாபிக்ஸ் எல்லாம் எடுத்திருப்பேன். எல்லாமே தேவை தான். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான லெவல் வந்து கோர்ஸ் முடித்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கணும். நாளைக்கு கண்டிப்பாக டெஸ்ட்டை எடுங்க. இன்றைக்கி எடுத்த ரிவிஷனை முடிச்சுட்டு தான் டெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் வந்து நாளைக்கு ஒரு டெஸ்ட்டை வந்து நல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்னையோட டே 29 கிளாஸ், அதாவது நம்ம ரிவிஷன் முடிஞ்சுது. நாளைக்கு எல்லாரும் டெஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இதில் ஏதாவது ஒரு டாபிக் புரியலைன்னா கரெக்டாக அந்த கிளாஸுக்கு போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். நாளைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு 30 டே கோர்ஸ் முடிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கே கிடைக்கணும். அண்ட் அறகுறையாக இருக்கிறவங்க தயவுசெய்து பர்ஃபெக்டாக வாங்க, நீங்களும் ஜெயிக்க முடியும். அண்ட் எப்போயும் போல தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் டவுட் இருந்தால் உடனே கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணி விட்டுருவேன் நாளைக்கு டெஸ்ட் எழுதுறதுக்குள்ளே. அண்ட் அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கல்வி ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் டே 30 நாளைக்கு
டெஸ்ட்டில் மீட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.